அல்ஹம்துலில்லாஹ் வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். எல்லா புகழும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு மட்டுமே. உண்மையான ஒரே கடவுளாகிய அவரை தவிர வேறு தெய்வம் இல்லை என்று நான் சாட்சி கூறுகின்றேன். அவர் தனித்தவர், இணை துணை இல்லாதவர். எல்லாம் அல்ல அல்லாஹ்வுடைய கிருபையினால நாம் எல்லாரும் இப்ப நோம்புடைய மாசத்துல இருக்கிறோம், ரமலானுடைய மாதத்துல. இந்த ரமலானுடைய மாதத்தை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும்போது இட் இஸ் அ பீஸ்ட் ஃபார் த சோல் அப்படின்றார். உங்களுடைய ஆன்மாவுக்கான மிகப்பெரிய விருந்து. ஆனா குர்ஆன்ல நோன்பு இந்த பர்டிகுலர் இந்த நோன்பை குறித்து ஒரு 4 வசனம் தான் இருக்கு. 4 வசனம் இருக்கு. அதை கடந்து இழ்த்திகாஃப்னு சொல்லக்கூடிய கடைசி 10 நாள், அது எல்லாம் தாண்டி லைலத்துல் கத்ர் இரவு. லைலத்துல் கத்ர் இரவை பத்தி சொல்லுது. என்ன ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, சொல்லக்கூடிய வசனங்கள் 2:183. இந்த ரமலான் மாதத்துல தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனை வெளிப்படுத்தினதாக சொல்றாங்க. சில மக்கள் இல்ல வேற்று பிரிவு மக்கள் என்ன சொல்லுவாங்க, இந்த மாதத்துல அல்லாஹ் குர்ஆனை வெளிப்படுத்தினதுக்கு நன்றி தெரிவிக்கும் முகமாகத்தான் நாம நோன்பு வைக்கிறோம் அப்படின்னு சொன்ன விஷயங்கள்லாம் நாம கேட்டிருக்கிறோம். ஆனா அதெல்லாம் உண்மை கிடையாது, பொய். காரணம் என்னன்னா, நோன்பிருத்தலானது உங்களுக்கு முன்னிருந்தவர்களுக்கு விதிக்கப்பட்ட அதே விதமாகவே உங்களுக்கும் நீங்கள் மீட்சி அடையும் பொருட்டு விதிக்கப்படுகின்றதுன்னு அல்லாஹ் சொல்றாங்க. நீங்கள் மீட்சி அடைவதற்காக உங்களுக்கு விதிக்கப்படுகின்றது. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைமா இல்லை, இது உங்களுக்கு முன்னால இருந்தாங்க இல்லையா, அவர்களுக்கு விதிக்கப்பட்ட அதே விதமாக இந்த நோன்பிருத்தலானது உங்களுக்கு விதிக்கப்படுகின்றது அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றாங்க. 183 சொல்லுது. அதுக்கு அடுத்து 184 குறிப்பிட்ட நாட்கள் நோன்பிருத்தலுக்கென வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. டெசிக்னேட்டட் குறிப்பிட்ட நாட்கள் ரமலான் மாதத்தின் 29 நாட்களோ அல்லது 30 நாட்களோ குறிப்பிட்ட நாட்கள் நோன்பிருத்தலுக்காக வடிவமைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றன அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. சொன்னதோடு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொடர்ந்து என்ன சொல்றாங்க, ஒருவர் நோயிலோ அல்லது பிரயாணத்திலோ இருந்தால் ஒரு சமமான எண்ணிக்கையிலான மற்ற நாட்களை கொண்டு மாற்றிக் கொள்ளலாம், சப்ஸ்டிடியூட். இதுக்கு பதிலாக வாழ்க்கையில சில பேர் அடுத்த வருஷத்துக்குள்ள வைக்கின்ற கருத்தெல்லாம் சொல்லக்கூடியவங்க இருக்காங்க. அதுவும் போய் நம்முடைய வாழ்நாள்ல என்னைக்காவது விடுபட்ட இந்த 10 நோம்பையோ 5 நோம்பையோ இல்ல 2-3 நோம்பையோ வச்சுக்கலாம். இதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. எவர்கள் நோன்பிருக்க முடிந்தவர்களே ஆயினும் மிகுந்த சிரமப்படுவார்கள் என்றால், சிலருக்கு நோன்பு வைக்க முடியும், ஆனா டயாபெட்டிக்கா இருப்பாங்க, ரொம்ப சிரமம். அப்படியாப்பட்ட மக்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நோன்புக்காக சலுகைகள் கொடுக்கிறாங்க. எப்படி கொடுக்கிறாங்க, அவர்கள் நோன்பை முடிக்கின்ற ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு ஏழை நபருக்கு உணவளிப்பது கொண்டு பகரமாக்கி, அதுவும் சப்ஸ்டிடியூட், மாற்றி அமைத்துக் கொள்ளலாம். மாற்றி இன்னைக்கு நோன்பு வைக்கல, ஒரு நபருக்கு ஒரு ஏழைக்கு சாப்பாடு கொடுத்து சப்ஸ்டிடியூட் மாத்திக்கலாம் சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. தொடர்ந்து என்ன சொல்றாங்க, அதிகமான நன்னறியான காரியங்களில் ஒருவர் தாமாகவே முன்வந்தால் அது சிறந்ததாக அல்லது மேலானதாக இருக்கின்றது. அதுக்கு என்ன அர்த்தம், ஒரு நோம்பை நான் விடுறேன், ஒரு நபருக்கு தான் நான் சாப்பாடு கொடுக்கணும், 2 பேருக்கு கொடுக்கலாம், 3 பேருக்கு கொடுக்கலாம், 10 பேருக்கு கூட கொடுக்கலாம், என்னுடைய சக்தியை பொறுத்து. என்கிட்ட பணம் இருக்குங்க, அல்லாஹ் எனக்கு கொடுத்துருக்காங்க நிறைய, நான் 10 பேருக்கு கொடுக்குறேன்னு சொன்னா அது உங்களுக்கு மேலானதுன்னு சொல்றாங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. சொல்லிட்டு கடைசியில் என்ன சொல்றாங்க, ஆயினும் நீங்கள் மட்டும் அறிந்திருப்பீர்களே ஆனால் நோன்பிருத்தலே உங்களுக்கு மிகவும் சிறந்ததாக இருக்கின்றது. அதான் ரொம்ப மேலானது, நோன்பு வைக்கிறது தான் மேலானது. ஆனா அதே சமயத்துல ஒருத்தருக்கு நோன்பு வைக்க முடியல, நான் நோன்பு வச்சுதான் தீருவேன் அப்படின்னு சொன்னா தப்பு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு நெருக்கடியை, ஏன்னா ஸ்பெசிபிக்கா இதுக்கு அடுத்த வசனம் இதுல அல்லாஹ் என்ன சொல்றாங்க, ரமலான் இஸ் த மந்த் டியூரிங் விச் த குர்ஆன் வாஸ் ரிவீல்டு. எப்படி சொல்றாங்க அல்லாஹ், ரமலான் மாதத்தின் பொழுதுதான் ப்ரொவைடிங் கைடன்ஸ் ஃபார் த பீப்புள், கிளியர் டீச்சிங்ஸ் அண்ட் த ஸ்டாட்யூட் புக். மனிதர்களுக்கு வழிகாட்டுதலை, மக்களுக்கு வழிகாட்டுதலை, தெளிவான உபதேசங்களை, மேலும் சட்ட புத்தகத்தை வழங்குவதற்காக குர்ஆன் வெளிப்படுத்தப்பட்டது. ரமலான் மாதத்துல குர்ஆன் எதுக்கு வெளிப்படுத்தப்பட்டது,
மக்களுக்கு வழிகாட்டுதலை வழங்குவதற்காக, மக்களுக்கு தெளிவான உபதேசங்களை வழங்குவதற்காக, மக்களுக்கு ஒரு சட்ட புத்தகத்தை வழங்குவதற்காக இந்த ரமலான் மாதத்தின் பொழுதுதான் குர்ஆன் வெளிப்படுத்தப்பட்டதுன்னு சொல்லி அல்லாஹ் சொல்றாங்க. சொல்லிட்டு தொடர்ந்து என்ன சொல்றாங்க, உங்களில் யார் இந்த மாதத்தை காண்கின்றார்களோ அவர்கள் அதுல நோன்பு வைக்கணும். இந்த மாசத்துல நம்ம உயிரோட இருந்தா, இந்த மாதத்தை காண்கின்றவர்களாக நாம இருந்தா என்ன செய்யணும், நோன்பு வைக்கணும்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. தொடர்ந்து என்ன சொல்றாங்க, எவர்கள் நோய்வாய்ப்பட்டவர்களாக அல்லது பயணிக்கின்றவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் அதே எண்ணிக்கையிலான மற்ற நாட்களை கொண்டு பகரமாக்கிக் கொள்ளலாம், சப்ஸ்டிடியூட் மாற்றி அமைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்து என்ன சொல்றாங்க, உங்களுடைய கடமைகளை நீங்கள் நிறைவேற்றுவதற்காகவும் உங்களை வழிநடத்தி கொண்டிருப்பதற்காக அல்லது உங்களை வழி நடத்தியதற்காக அல்லாஹ்வை நீங்கள் துதிப்பதற்காகவும் மேலும் உங்களுடைய நன்றி உணர்வை காட்டுவதற்காகவும் அல்லாஹ் உங்களுக்காக விரும்புவது கன்வீனியன்ஸ், நாட் ஹார்ட்ஷிப். சுலபம், அதாவது வசதி, உங்களுக்கு இலகுவா வசதியா தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரும்புறாங்க தவிர உங்களுக்கு கஷ்டம் கொடுக்கணும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரும்பல. ஆக நோன்பு காலத்துல தான் இந்த வார்த்தையை, நோன்பை குறித்து அல்லாஹ் சொல்லும்போது தான் சொல்றாங்க, உங்களுக்கு அல்லாஹ் கஷ்டத்தை எப்பவுமே விரும்புறது இல்லைங்க, சுலபத்தை தான் விரும்புறாங்க. அப்ப நான் நோய்வாய்ப்பட்டாலும் பரவாயில்லை, நான் வச்சே தீர்வேன்னு சொல்றது முறை இல்லை. அது மட்டும் இல்லாம சில பேர் என்ன செய்வாங்க, பல்லு விளக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா, பல்லாம் விளக்கக்கூடாதுங்க, அது உள்ள போயிடும், அதுல பேஸ்ட் வச்சு விளக்கவே கூடாது அப்படிவாங்க. இதுக்கெல்லாம் குர்ஆன்ல இடம் இல்லை. ஏன்னா குர்ஆன்ல இருந்து ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. மன்னரா சவுலை தேர்ந்தெடுத்துட்டாங்க. மன்னரா சவுல் தேர்ந்தெடுக்கப்பட்டார். தேர்ந்தெடுக்கப்பட்ட சவுல் என்ன செய்யறாரு, கோலியாத்தை எதிர்த்து சண்டை போடுறதுக்காக தன்னுடைய படைகளை கூட்டிட்டு போறார். நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க, தன்னுடைய படைகளை கூட்டிட்டு போறார். கூட்டிட்டு போகும்போது தன்னுடைய படைகள்கிட்ட என்ன சொல்றாரு, நாம போற பாதையில ஒரு நீரோடை கொண்டு அல்லாஹ் நம்மளை சோதிப்பாங்க, ஒரு நீரோடை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை சோதிப்பாங்க. யார் அந்த நீரோடையிலிருந்து தண்ணி குடிக்கலையோ, தண்ணீரை அருந்தவில்லையோ அவர்களே என்னை சேர்ந்தவர்கள். யார் அந்த நீரோடையிலிருந்து தண்ணீர் அருந்துகின்றார்களோ அவர்கள் என்னை சேர்ந்தவர்கள் அல்ல. நம்ம ஒரு லீடரை ஃபாலோ பண்ணி போறோம், அது அல்லாஹ்வுடைய கட்டளை. அதே சமயத்தில் அடுத்த ஒரு வார்த்தை அவர் சேர்த்து சொல்றார், அந்த தண்ணீர் ஒரு மிடராக இருந்தாலே தவிர, ஒரு சிப்பு. இங்கிலீஷ்ல இன்னொரு புக்ல என்ன போட்டுருக்காங்க, த ஹால் ஆஃப் த பாம், இந்த கையில இந்த குழி இருக்கு இல்லையா, இந்த குழியின் அளவு தண்ணி குடிச்சா பிரச்சனை இல்லை. ஏன்னா நீரோடையில போய் சில நேரங்கள் இறங்கும், ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்கும், இறங்கும் போது சில சமயத்தில் நம்ம அறியாம என்ன செய்வோம், டக்குன்னு ஒரு முறை தண்ணியை குடிப்போம், அன்எக்ஸ்பெக்டடா, ஆக்சிடென்டலா. தற்செயலா என்ன செய்வோம், தண்ணியை நம்ம குடிச்சிருவோம். அதோட சரி நிறுத்திடணும். அதுக்கு மேல மேல குடிச்சோம்னு சொன்னா அது நமக்கு அது வேணும்னே நம்ம செய்யறது, அது எதிர்பாராம செய்யறது. ரெண்டாவது மூணாவது முடக்கலாம் வந்து வேண்டே செய்யறது. யாராவது ஒருத்தர் ரெண்டாவது மூணாவது ஒரு பையன் ஒருத்தர் குடிக்கிறார் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும், அவரை தூக்கி வெளியே விட்டுறணும். ஆனா அவர் மூழ்கிறாருன்னு அர்த்தம். தன்னுடைய கட்டுப்பாடு இழந்து மூழ்கக்கூடியவர்களும் தண்ணியில மூழ்கிட்டாங்கன்னா மனமன தண்ணி குடிப்பாங்க. அங்க இங்க என்ன அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சவுல் மூலமா நமக்கு சொல்லி கொடுக்குறாங்கன்னு சொன்னா அன்எக்ஸ்பெக்டடா. இப்ப நாம பல்லு வளர்க்கும் போது வேணுண்டே ஒன்னும் போட்டு இழுக்க போறது இல்லை, வேணுண்டே தண்ணி குடிக்கிற நோக்கத்துல எவ்வளவோ ட்ரை பண்ணதான் செய்வோம். பல்லு விளக்காம இருக்க முடியாது. பல்லு விளக்காம இருக்க முடியுமா? ஒரு மாசம் பல்லு விளக்காம இருக்க முடியுமா ராத்திரி பகலும்? அதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதிரி நெருக்கடிகள் நமக்கு அல்லாஹ் கொடுக்கிறது, அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். சரியா? அதுக்கு அடுத்து இந்த நோன்பை பொறுத்த மட்டும் இது நம்முடைய பாடிக்கான ஒரு ஜகாத், பியூரிஃபிகேஷன். நோன்பு நம்முடைய உடம்புக்கான பியூரிஃபிகேஷன். நல்லா தெரிஞ்சுக்கங்க, the word zakat in the Quran is literally means purification. 9:103 நீங்க அவர்களை தூய்மைப்படுத்துவதற்காகவும் அவர்களை பரிசுத்தப்படுத்துவதற்காகவும் அவர்களுடைய பணத்திலிருந்து ஒரு பங்கை ஜக்காத்தாக எடுத்துக்கொள்வீராக அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. யார் அல்லாஹ் என்ன சொல்றாங்க, முஹம்மது நபிட்ட நீங்க என்ன செய்யணும், அவங்களை தூய்மைப்படுத்துவதற்காகவும் அவர்களை பரிசுத்தப்படுத்துவதற்காகவும், சாங்டிஃபை புனிதப்படுத்துவதற்காகவும் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா புனிதர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில பேரை குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறாங்க. ஆக அவர்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக என்ன செய்யணும், அவங்க பணத்திலிருந்து ஒரு பங்கை ஜக்காத்தா நீங்க எடுத்துக்கங்க அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. ஆக ஜக்காத் பியூரிஃபிகேஷன், பாடிக்கான பியூரிஃபிகேஷன் ஆர் பாடிக்கான ஜக்காத் இந்த நோன்பு. டிராவலிங் பியூரிஃபிகேஷன் ஹஜ், பினான்சியல் பியூரிஃபிகேஷன் நம்ம கொடுக்கக்கூடிய தர்மம், பொருளாதார ரீதியிலான ஜக்காத் என்ன நாம கொடுக்கக்கூடிய தர்மம். ஜக்காத்து கூட ஒரு இடத்துல ஹார்வெஸ்டிங் பீரியட்லன்னு சொல்லுது,
பல இடங்கள்ல வெல்த்ல இருந்து கொடுங்கன்னு சொல்லு. ஏன்னா ஜக்காத்துடைய நோக்கமே டு எராடிகேட் த பாவர்ட்டி, வறுமையை ஒழிப்பதுதான் ஜக்காத்துடைய நோக்கம். நீங்க வருமானத்திலிருந்து மட்டுமே கொடுத்தீங்கன்னு சொன்னா, வருமானத்தில் நிறைய வசனங்கள் இருக்கு. வருமானத்தில் இப்ப நான் ஒரு 10 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறேன், எனக்கு ஒரு 25,000 ரூபாய் இருக்குது ஜக்காத். நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 பேருக்கோ 3 பேருக்கோ கொடுக்குறேன். மறு மாசம் அவருடைய தேடி தான் வருவார். அதுக்கு அடுத்த மாதம் நான் என்னைக்கு என்னுடைய வருமானம் நிக்கிற வரைக்கும் அவருக்கு நான் கொடுப்பேன். என் வருமானம் என்ன அவர் மாற்றிப்பார். வெல்த்ல இருந்து கொடுக்க சொல்லி நிறைய இருக்கு. 8:41 கனிமத்து பொருட்கள் சொல்றாங்க இல்லையா, போர்ல கைப்பற்ற பொருட்கள், அதுல வரக்கூடியதுல 20% எல்லாம் கொடுக்க சொல்றாங்க, 5ல் 1 பங்கு. இப்படிமான விஷயங்களை தான் குர்ஆன் நமக்கு சொல்லிக் கொடுக்குதுங்க. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில அடுத்து ஸ்பெசிபிக்கா ஆக 10 நாள் இழுதுகாப் நம்ம சகோதரர்கள் கூட நிறைய பேர் இருப்பாங்க. அப்படி இழுதுகாப் இருக்கக்கூடிய மக்களுக்கான கட்டளையாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றது, அந்த 10 நாள் உங்களுக்கு தாம்பத்தியம் தடை செய்யப்படுகின்றது. 187 முன் சென்ற சமூகங்களுக்கு தடை செய்யப்பட்ட தாம்பத்தியமானது இரவு நேரங்களில் உங்களுக்கு அனுமதிக்கப்படுது அல்லாஹ் சொல்றாங்க. அந்த தாம்பத்தியமானது யார் ஈதுகா 10 நாள் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு தடை செய்யப்படுகின்றது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு அதுக்கு அடுத்து இந்த லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர் இரவு பத்தி நிறைய பேர் என்ன சொல்றாங்க, இது அந்த ஒரே ஒரு எந்த நைட்ல அல்லாஹ் அந்த குர்ஆனை இறக்குனாங்களோ அந்த ஒரு ராத்திரி மட்டுமே குறிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. தப்பா இருக்கக்கூடாது. இந்த இடத்துல நமக்கு தேவைப்படுறது ஆங்கிலத்தில் கிராமர். அரபிக் நமக்கு தெரியாது. அரபி மொழியில கிராமர் தெரிஞ்சுதான் அரபிக்லேயே நம்ம சொன்னா ஜனங்களுக்கு புரியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய தூதர் மூலமாக மொழிபெயர்த்திருக்கிற இந்த குர்ஆன்ல அந்த கிராமர் இருக்கு பாத்தீங்களா, அந்த கிராமர் நமக்கு சொல்லுது, ஆக்ஸிலரி வேர்ட்ஸ், அந்த புனைய வார்த்தைகள் நமக்கு சொல்லுது. எவ்ரி இயர் லைலத்துல் கத்ர் வருது. ஒவ்வொரு ஆண்டும் ரமலான் மாதத்தின் 27வது அந்த இரவு, 27வது இரவானது 26ஆம் தேதி பின்னியன 27க்கு முன்னால அது 1000 மாதங்களை காட்டில் மேலானதாக இருக்கு. எப்படி சொல்லுது இன்ஷா அல்லாஹ் அதை நம்ம பார்ப்போம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். we revealed it in the night of destiny. இது ஜெனரல், விதியினுடைய இரவினிலே இதை நாம் வெளிப்படுத்தினோம். விதியின் இரவுல இதை நாம் வெளிப்படுத்தினோம். அதுக்கு அடுத்து அல்லாஹ் சொல்றாங்க, how awesome is the night of destiny. இந்த is the name, how awesome is the night of destiny. அதாவது விதியின் அந்த இரவானது எவ்வளவு அற்புதமானதாக இருக்கின்றது. how awesome was the night of destiny அல்லாஹ் சொல்லல, சொல்லி இருந்தா அந்த ஒரு நைட் தான். அந்த விதியின் இரவானது எவ்வளவு அற்புதமானதாக இருந்தது அப்படின்னா முடிஞ்சது. விதியின் இரவானது எவ்வளவு அற்புதமானதாக இருக்கின்றது. இது 2வது வசனம். the night of destiny is better than 1,000 months. விதியின் இரவானது is better than 1,000 months. விதியின் இரவானது 1000 மாதங்களை காட்டிலும் மேலானதாக இருக்கின்றது. இருந்ததில்லை, இருக்கின்றது. அதுக்கு அடுத்து 4th verse, the angels and the spirit descend therein. மலக்குகளும் பரிசுத்த ஆவியும் அதுல இறங்குறாங்க, இறங்கினார்கள். இதே வெறும் பரிசுத்த ஆவி மட்டும் இறங்கிதான் the holy spirit descends therein, அப்போ உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. பரிசுத்த ஆவியும் மலக்குகளும் அந்த இரவினில் இறங்குகின்றார்கள். எதுக்காக அதையும் அல்லாஹ் சொல்றாங்க. the angels and the spirit descend therein by their lord's leaves to carry out every command. ஒவ்வொரு கட்டளைகளையும் நிறைவேற்றுவதற்காக தங்களுடைய இரட்சகரின் அனுமதியோடு, தங்களுடைய இரட்சகரின் அனுமதியினால என்ன செய்றாங்க, மலக்குகளும் பரிசுத்த ஆவியும் அந்த இரவிலே இறங்குகின்றார்கள் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. சொல்லிட்டு peaceful it is, peaceful it is until the advent of dawn. ஃபஜருடைய வருகை வரை அந்த இரவு, அது அந்த இரவு அமைதியானதாக இருக்கின்றது. அப்ப அமைதியானதாக இருக்கின்றதுன்னு சொன்னா அந்த உலகத்தை சண்டை இல்லையா, சச்சரவு இல்லையா, ஏதோ நடந்துதான் இருக்கு, நடக்கக்கூடிய நடந்துதான் இருக்கு. அப்ப வேற ஏதோ ஒண்ணு, அது விண்ணுலகத்தில் இருக்கலாம், நமக்கு தெரியல. ஆனா அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை பிரசன்ட் டென்ஸ், பீஸ்ஃபுல் இட் இஸ் until the advent of dawn சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. ஆகையினால நல்ல ஞாபகம் வச்சுக்கங்க, ஒவ்வொரு வருஷமும் லைலத்துல் கத்ர் வருது.
லைலத்துல் கத்ர் எக்ஸிஸ்டன்ஸா தான் இருக்குது. அது எவ்ரி இயர் த 27th நைட் ஆஃப் ரமதான் வருது. அதுல எந்த சந்தேகமும் எந்த மாற்று கருத்து இடமில்லை. இதில் நாம ஒரு என்ன சொல்ற ஒரு டிட்டர்மைன்டு டிசிஷன், ஒரு தீர்மானமான முடிவோடு இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அருள்பாலிப்பாங்க. இப்ப நம்ம அல்லாஹ்விடத்துல தௌபா செய்வோம், வருந்தி திருந்துவோம். தூபு இலல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். எல்லா புகழும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு மட்டுமே. உண்மையான ஒரே கடவுளாகிய அவரை தவிர வேறு தெய்வம் இல்லை என்று நான் சாட்சி கூறுகின்றேன். அவர் தனித்தவர், இணை துணை இல்லாதவர். நம்ம எல்லாருக்கும் அல்லாஹ்வுடைய கிருபை நல்லா தெரியும். இந்த புத்தகத்துல, இந்த வேத புத்தகத்துல, இந்த குர்ஆன்ல யாருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா பாக்கியங்களையும் வாக்களிச்சிருக்காங்களோ அந்த பாக்கியங்கள் அனைத்திற்கும் சொந்தக்காரர்களாக அல்லாஹ் சொல்லக்கூடியது த ரைச்சஸ், நன்னறியாளர்கள். நன்னறியாளர்கள் தான் எல்லாத்துக்கும் சொர்க்கம் எல்லாம் என்னென்னமோ சொல்றாங்க அல்லாஹ் குர்ஆன்ல. சபீல் எல்லாத்தையும் அனுபவிக்கப்படுற நபர்கள் யாரு? ரைச்சஸ் பீப்புள், நன்னறியான மக்கள். 25-63 அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நாம நன்னறியாளர்களாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா நம்மிடத்துல என்னென்ன பண்புகள் இருக்க வேண்டும் அல்லாஹ் சொல்றாங்க. நன்னறியாளர்களின் பண்புகள் சொல்லி ரஷாத் கலீஃபா ஃபுட்நோட் கொடுத்திருக்கிறார். எவர்கள் பூமியில் நிதானமாக நடக்கின்ற, ஆணவமா நடக்காம நிதானமாக நடக்கின்றார்களோ அவர்களே மிக்க அருளாளரின் வழிபாட்டாளர்களாக இருக்கின்றார்கள். மேலும் அறிவில்லாதவர் அவரிடம் பேசுகின்ற பொழுது அவர்கள் சலாம், அமைதி என்று மட்டுமே கூறுகின்றார்கள். ஏன்னா முட்டாள் பேசினா ஒரு புத்திசாலி, நீ எவ்வளவு பெரிய புத்திசாலியா இருந்தாலும் உங்களால ஒரு புத்திசாலியை தான் ஜெயிக்க முடியும். எவ்வளவு பெரிய அறிவாளியா நீங்க தான் தலைகீழா நின்னாலும் ஒரு முட்டாள் ஜெயிக்க முடியாது. இப்போ உதாரணம் நீங்க இருக்கிற ஒருத்தர் வராரு, பாய் ஆடுக்கு மாடுனும் மாடுக்கு ஆடுனும் பேர் வச்சா நல்லா இருக்கும் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்றாரு. நீங்க என்ன செய்வீங்க? ஏப்பா ஆட்டுக்கு ஆடுன்னு பேர் வைக்கிறது, மாடுக்கு மாடுன்னு உனக்கு என்ன பிரச்சனை? தெரியப்பா எனக்கு தோணுது, நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுக்கு பதில் சொல்ல முடியுமா? நான் ஒண்ணுமே நினைக்கலப்பா, சலாம் அலைக்கும். அப்ப அவன் என்ன சொல்றான்? பாய் பயங்கர. அந்த முட்டாளுக்கு அந்த அதான் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றாங்க, அந்த முட்டாளுக்கு தெரியாது, அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நான் அவன் அறிவில்லாதவன்னு சொல்றேன். ஆக அறிவில்லாதவங்கள்ட்ட பேசினா என்ன செய்வீங்க? சலாம், அல்லாஹ்வுடைய கட்டளை. சரியா? இந்த பழக்கம் இருந்தா நீங்க நல்லறியாளர் அப்படிங்கிற இருக்கக்கூடிய பண்புகள் ஒண்ணு உங்கள்கிட்ட இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு அடுத்து இரவின் தனிமையில் அவர்கள் தங்களுடைய ரட்சகரை தியானிக்கின்றார்கள். தனியா இருக்கும்போது குர்ஆன் என்ன சொல்லுது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க, என்னிடத்திலே நீங்கள் நெருங்கி வருவதற்காக இரவினிலே தியானம் செய்யுங்க. இரவிலே நீங்கள் தியானம் செஞ்சா எனக்கு ரொம்ப நெருக்கமா வந்துடுவீங்க. அதைத்தான் நம்ம அல்லாஹ்ட்ட கேட்டுக்கிட்டே இருக்கோம். எலிட் ஆஃப் தி வேற ஒண்ணுமே இல்லையா? இப்ப சாபிக்குன்னு என்ன நினைக்கிறீங்க? அல்லாஹ்க்கு பக்கத்துல போய் நிக்கிறது அது சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கு நம்ம ஆன்மா ரொம்ப திடகாத்திரமா இருக்கணும். நம்ம ஆன்மா அந்த அளவுக்கு திடகாத்திரமா இருக்கணும் சொன்னா நம்ம கடுமையா உழைக்கணும், விக்ர் செய்யணும், அல்லாஹ்வுடைய எல்லா கட்டளைகளுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். ஆக இரவின் தனிமையில் அவர்கள் தங்களுடைய ரட்சகரை தியானிக்கின்றார்கள், மேலும் சிரமடைந்து ஒழிகின்றார்கள். மேலும் அவர்கள் கூறுகின்றார்கள், எங்களுடைய ரட்சகரே, நரகத்தின் வேதனையிலிருந்து எங்களை விடுவித்து விடுவீராக. அதனுடைய வேதனை பயங்கரமானதாக இருக்கின்றது. அது மிகவும் மோசமான வசிப்பிடமாக, மிகவும் மோசமான விதியாக இருக்கின்றது. தொடர்ந்து அவர்கள் கொடுக்கின்ற பொழுது ஊதாரித்தனமாகவோ அன்றி கஞ்சத்தனமாகவோ அவர்கள் இருப்பதில்லை. அவர்கள் நடுத்தனமாக கொடுக்கின்றார்கள். சும்மா வாரி வாரி தனக்கில்லாம தனக்கு மிஞ்சிதாங்க தானம். அதெல்லாம் நான் பெரிய அப்பாட்டக்காராகும், நான் வந்து எல்லாத்தையும் கொடுத்தேன்னா கொடுக்கக்கூடாது. அல்ல அனுமதிக்கல. ஊதாரித்தனமாக கொடுக்கக்கூடாது, கஞ்சத்தனமாக கொடுக்கக்கூடாது, நடுத்தரமா கொடுங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்கன்னா என்ன அர்த்தம்? நீங்க அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னு சொன்னா உங்கள்கிட்ட நன்னறியாளர்களின் பண்புகள்ல ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தொடர்ந்து அடுத்து இதெல்லாம் வந்து 25வது அத்தியாயத்தினுடைய 63வது வசனத்திலிருந்து படிக்கணும். அடுத்து 68. அல்லாஹ்வை தவிர அவர்கள் கடவுளை தவிர வேறு எந்த தெய்வத்தையும் ஒருபோதும் இறைஞ்சி பிரார்த்திப்பதில்லை. அல்லாஹ்வை தவிர வேறு யாரிடமும் பிரார்த்திக்காத ஒரு பண்பு இருக்க, அது நன்னறியாளர்களின் பண்பு. அல்லாஹ்வை தவிர வேறு எவரிடமும் அவர்கள் ஒருபோதும் இறைஞ்சி பிரார்த்திப்பதில்லை. அன்றி
நீதியின் போக்கிலேயே தவிர எந்த ஆன்மாவையும் அவர்கள் கொலை செய்வதும் இல்லை. ஏனெனில் அல்லாஹ் உயிரை புனிதமானதாக ஆக்கியிருக்கின்றார். அன்றி அவர்கள் விபச்சாரமும் செய்வதில்லை. எங்க ஊர்லாம் பார்த்தா யாராவது இந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டான், அவன் ஆம்பளை சேத்த கண்டா மிதிப்பான், தண்ணியை கண்டா கழுவான் அப்படிம்பாங்க. அதெல்லாம் தப்பு. அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு வேலையே கிடையாது. விபச்சாரத்தை குறித்து குர்ஆன் சொல்லும் போது நீங்க நெருங்காதீங்கன்னு சொல்றாங்க. தமிழ் மொழிபெயர்ப்பில் இருக்க அந்த மாதிரி விபச்சாரத்தின் பக்கம் நீங்கள் நெருங்கவே கூடாது. அது ஒரு மானக்கேடான செயலே, கேவலமான செயல் அல்லாஹ் சொல்றாங்க. எவர்கள் இந்த குற்றங்களை செய்கின்றார்களோ அவர்கள் அதற்கான விலையை கொடுத்தாக வேண்டும். எதுக்காக? எது அல்லாஹ்வை தவிர வேறு யார்த்தையா நீங்க பிரார்த்தனை பண்ணா அதுக்கான விலையை கொடுக்கணும். நீதியின் போக்கில தவிர நீங்க யாராவது கொண்டுட்டீங்கன்னு சொன்னா, அநியாயம் யாராவது ஒருத்தர் கொலை பண்ணிட்டீங்கன்னு சொன்னா அதுக்கான விலையை கொடுக்கணும். அதே மாதிரி விபச்சாரம் செஞ்சு அதுக்குண்டான விலையை கொடுக்கணும். அந்த பக்கமே நீங்க போய் எந்த திருமணத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதரிக்கிறாங்க, எந்த திருமணத்தை மக்களிடத்துல நீங்க ஊக்குவீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்களோ அந்த செயலை திருமணம் அல்லாத முறையில நீங்க செஞ்சீங்கன்னு சொன்னா நீங்க மிகப்பெரிய பாவி. எதோட சொல்றாங்க? அல்லாஹ் கடவுளோட அந்த அல்லாஹ்வை தவிர மற்ற நபர்கிட்ட பிரார்த்தனை செய்யறதோட சேர்த்து சொல்றாங்க. சரியா? அதுக்கு அடுத்து அவர்கள் அதற்கான விலையை கொடுத்தாக வேண்டும். மீண்டும் உயிர்ப்பித்து எழுப்பப்படும் நாள் அன்று தண்டனை அவர்களுக்கு இருமடங்காக்கப்படுகின்றது. யாருக்கு? விபச்சாரம் செய்யறவங்களுக்கு, கொலை செய்யறவங்களுக்கு, அல்லாஹ்வை தவிர வேறு யார்கிட்ட கையேந்திராம பாருங்க, அவனுக்கு தண்டனை இருமடங்காக்கப்படுகின்றது. மேலும் இழிவுபடுத்தப்பட்டவர்களாக அதில் அவர்கள் வசிக்கின்றார்கள். எதில்? அந்த தண்டனையில் அவர்கள் வசிக்கின்றார்கள். அப்ப வசிப்பார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. சொல்லிட்டு என்ன சொல்றாங்க? எவர்கள் வருந்தி திருந்தி நம்பிக்கை கொண்டு தௌபா செய்து நம்பிக்கை கொண்டு மேலும் நன்னறியாத ஒரு வாழ்வு நடத்துகின்றார்களோ அவர்கள் விலக்களிக்கப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள், அல்லது அவர்கள் விலக்களிக்கப்படுகின்றார்கள். அவர்களுக்கு விலக்களிக்கப்படுகின்றது. தௌபா செஞ்சு நீங்க மீண்டுட்டீங்கன்னு சொன்னா அல்லாஹ் உங்களுக்கு எக்ஸெப்ஷன், விலக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி இந்த வசனம் நமக்கு சொல்லுதுங்க. கடவுள் அது மட்டும் இல்லை, கடவுள் அவர்களுடைய பாவங்களை நன்மையின் வரவுகளாக மாற்றுகின்றார். நான் இன்னைக்கு தௌபா செய்யறேன், எல்லாத்தையும் விட்டுறேன், மறுபடியும் அந்த தப்பை திரும்ப செய்யறேன், மறுபடியும் நான் தௌபா செய்யறேன். இது மனுஷன் ஏமாற்ற முடியும், ஆனா யாராலையும் அல்லாஹ்வை ஏமாற்ற முடியாது. ஆக ஒரு தடவை நீங்க தப்பு ரியலைஸ் பண்ணிட்டீங்க, அல்லாஹ்ட்ட தௌபா செய்றீங்க, மன்னிப்பு கேட்கிறீங்க, உங்களுடைய பாவங்கள் நன்மையின் வரவுகளாக மாற்றுகின்றார் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. மாற்றி அமைக்கப்படும். அல்லாஹ் மன்னிப்பவராகவும் மிக்க கருணையாளராகவும் இருக்கின்றார். அதுக்கு அடுத்து எவர்கள் வருந்தி திருந்தி மேலும் நன்னறியானவர் வாழ்வு நடத்துகின்றார்களோ அவர்களை அல்லாஹ் மீட்டுக் கொள்கின்றார். கடவுள் மீட்டுக் கொள்கின்றார். எப்படிப்பட்ட மீட்சி? ஒரு முழுமையான மீட்சி, கம்ப்ளீட் ரிடெம்ஷன், ஒரு முழுமையான மீட்சின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தை நமக்கு சொல்றாங்க. அதுக்கு அடுத்து அடிஷனல் ரைட்ஸ் ஆஃப் த ரைச்சஸ், நன்னறியாளர்களின் கூடுதல் பண்புகள். இது மட்டும் இல்ல, நீங்க நன்னறியாளர்கிட்ட இருக்க வேண்டிய பண்புகள், கூடுதல் பண்புகளே அல்லாஹ் இதுவும் நம்மகிட்ட இருக்கணும். இதையும் நாம நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வர்றதுக்கு முயற்சி செய்யணும். அல்லாஹ்ட்ட துஆ செய்யணும். அல்லாஹ் இதெல்லாம் எனக்கு கொடுங்கன்னு சொல்லி முதல்ல பிரார்த்தனை செஞ்சு இந்த மாதிரி செய்யறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். 72வது வசனம், அவர்கள் பொய் சாட்சி சொல்வதில்லை. இன்னொரு வசனம் தெளிவா, உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்களாக இருந்தா கூட சாட்சின்னு வந்துட்டா நீங்க என்ன செய்யணும்? பொய் சாட்சி, நீதமாக தான் சொல்லணும், பொய் சாட்சி சொல்லக்கூடாது. வீணான பேச்சு அவர்கள் எதிர்கொள்கின்ற பொழுது, என்கவுண்டர், வீணான பேச்சு அவர்கள் எதிர்கொள்கின்ற பொழுது அவர்கள் அதை புறக்கணிக்கின்றார்கள். இன்னொரு வசனம் இருக்கு, when they come across the vain talk, வீணான பேச்சுக்களை அவர்கள் கடந்து வருகின்ற பொழுது, இது எதிர்கொள்றது, அது கடந்து போறது, கடந்து வருகின்ற பொழுது அவர்கள் அதை இக்னோர் பண்றாங்க, அலட்சியம் செய்கின்றார்கள் அல்லது புறக்கணிக்கின்றார்கள் சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. சொல்லிட்டு தங்கள் இரட்சகருடைய வெளிப்பாடுகளை பற்றி நினைவூட்டப்பட்ட பொழுது, அல்லாஹ்வுடைய வெளிப்பாடு இது அப்படின்னு சொன்னா உடனே இம்மீடியட்டா சப்மிட் பண்ணிடணும். நம்ம அல்லாஹ் இந்த இடத்துல குற்றவாளிகளை குறித்து எப்படி சொல்றாங்க, நன்னறியாளர்கள் குறித்து எப்படி சொல்றாங்க? அவர்கள் தங்கள் இரட்சகருடைய வெளிப்பாடுகளை பற்றி நினைவூட்டப்பட்ட போது அவற்றிற்கு தாங்கள் சிவிடர்கள் மற்றும் குருடர்களாக இருந்ததை போன்று ஒருபோதும் எதிர்வினையாற்ற மாட்டார்கள். சொல்றாரு ஒருத்தர், நம்ம ஆளுக்கு சிவிடன் குருட மாதிரி அப்படியே போக மாட்டேன், நான் நன்னறியாளராக இருந்தா அப்படி போகக்கூடாது. ஒரு நன்னறியாளர் அப்படி போக மாட்டாருன்னு சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய வசனமா அட்டென்ஷன் நின்றுவார், கேட்பார். செவிடு காது கேட்காதவன் கண்ணு தெரியாத மாதிரி போக மாட்டாரு அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. மேலும் அவர்கள் எங்களுடைய இரட்சகரே, எங்களுடைய வாழ்க்கை துணை,
எங்களுடைய வாழ்க்கை துணைகள் மற்றும் பிள்ளைகளை எங்களுடைய மகிழ்ச்சிக்கான ஒரு மூலாதாரமாக, எங்களுடைய இன்பத்திற்கான ஒரு மூலாதாரமாக இருக்கும்படி செய்வீராக. மேலும் நன்னறியாளர்களின் முன்னணியில் எங்களை வைக்கிறார். ஃபர்ஸ்ட் சஃப்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி முன்னணியில் எங்களை வைங்க அப்படின்னு அவங்க அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வாங்க. இஃப் யூ வாண்ட் டு பி எ ரைச்சஸ் பர்சன், இந்த பிரார்த்தனை செய்யணும். இந்த பிரார்த்தனை நம்ம செய்யணும். செஞ்சா நாம நன்னறியாளர் கடையில் இருப்போம். அவங்க ரைச்சஸ் நன்னறியாளர் கடையில் நாமளும் இருப்போம். சரியா? இவர்கள் தான் அடுத்து சொல்றாங்க பாருங்க அல்லாஹ். இதெல்லாம் யாரெல்லாம் இப்ப இருக்காங்களோ இவர்கள் தான் தங்களுடைய உறுதிப்பாட்டிற்கு பிரதிபலனாக சுவனத்தை அடைகின்றவர்களாக இருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய கிருபையில இந்த நாம எல்லாம் இந்த கேரக்டரைஸ்டு பர்சன்ஸா இருக்கும்னு வச்சுக்கிறீங்க. இவர்கள் தான் தங்களுடைய உறுதிப்பாட்டிற்கு பிரதிபலனாக சுவனத்தை அடைகின்றவர்களாக இருக்கின்றார்கள். சுவனத்தை அடைகின்றவர்கள் மொட்டையா சொன்னாலும் தப்பில்லை. சுவனத்தை அடைகின்றவர்களாக இருக்கிறவங்க யார்? இவங்க தான். இந்தந்த குணாதிசயங்கள்லாம் அவங்கள்ட்ட இருக்கின்ற காரணத்தினால அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. அந்த சொர்க்கத்துக்குள்ள இன்பகரமான வாழ்த்துக்கள் மற்றும் அமைதியை கொண்டு அவர்கள் வரவேற்கப்படுகின்றார்கள். மகிழ்ச்சிகரமான வாழ்த்து, சலாம் அலைக்கும், சலாம், மகிழ்ச்சிகரமான வாழ்த்து பிளஸ் அமைதி, இதை கொண்டு அவர்கள் வரவேற்கப்படுகின்றார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர்கள் வரவேற்கப்படுவார்கள். இப்ப நீங்க இந்த மாதிரி இருந்தீங்கன்னு சொன்னா you will be welcomed or you will be received by the angels. குர்ஆன் சொல்லுது, மலக்குகள் உங்களை வரவேற்பாங்க. நாங்க தான் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ், நாங்க உங்களுடைய தோழர்கள்னு சொல்லுவாங்க. ஒரு மலக்கை பத்தி அல்லாஹ் தன்னுடைய தூதர் மூலமா என்ன சொல்றாங்க? தன்னுடைய ஒத்த கையில இந்த பூமியை தூக்கிட்டு போயிடுவார். ஒத்த கையில இந்த பூமியை தூக்கிட்டு போயிடுவார். அப்படிப்பட்ட மலக்குகள் எண்ணிக்கை எவ்வளவுன்னு இந்த மலக்குக்கே தெரியாது. மலக்குகள் தாங்கள் எவ்வளவு இருக்கிறப்ப நம்ம ஜனத்தை எடுத்து பார்த்தா இன்னைக்கு பூமியை நாங்க ஒரு 800 கோடி பேர் இருக்கிறாங்க சொல்ல முடியும். மலக்குகளுக்கு தெரியாத தங்களுடைய எண்ணிக்கை. அவ்வளவு பலம் புரிஞ்சவர்களாக, அவ்வளவு பெரிய எண்ணிக்கை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குகளை படைச்சு வச்சிருக்காங்க. அவங்க நம்மளை வரவேற்பாங்க இன்ஷா அல்லாஹ். நாளைக்கு சுவனத்துக்குள்ள நுழையும் போது அங்கே நிரந்தரமாக அவர்கள் வசிப்பார்கள். சொர்க்கத்துக்குள்ள அந்த வரவேற்கப்பட்ட நிரந்தரமாக அவர்கள் வசிப்பார்கள். என்ன ஒரு அழகிய விதி, என்ன ஒரு அழகிய வசிப்பிடம் சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. சொல்லிட்டு எல்லாத்தையும் நீங்க அடையணும்னு சொன்னா 25-77 முஹம்மது நபியை பார்த்து அல்லாஹ் சொல்றாங்க. முஹம்மது நபி சொல்லிட்டாங்க. இப்ப நானும் சொல்லணும், கூறுகிறாக உங்களுடைய வழிபாட்டின் மூலமாக மட்டுமே என்னுடைய ரட்சகரிடம் நீங்கள் நன்மதிப்பை அடைகின்றீர்கள் அல்லது மதிப்பை அடைகின்றீர்கள். அல்லாஹ்விடத்தில் ஒருத்தருக்கு வேல்யூ மதிப்பு வேணும் அப்படின்னு சொன்னா வழிபாடு. வழிபாடுங்கிறது ரெண்டே வார்த்தை, God alone, Quran alone. There is no God except the one true God. Only God. God alone, wahdahu la sharika lahu. அவர் தனித்தவர், அவருக்கு நிகராக எவருமே. He has no partners. அவருக்கு பங்காளிகள் கிடையாது. ஒரு உறுதியான நிலைப்பாடு, ஒரு கான்கிரீட் ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ் அப்படி இருந்தான்னு சொன்னா அதுதான் வழிபாடு. அப்போ அந்த அல்லாஹ் எதெல்லாம் நமக்கு சொல்றாங்களோ அந்த கட்டளைகள் எல்லாம் நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணோம். ஆட்டோமேட்டிக்கா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் நமக்கு நன்மதிப்பு, அந்த நன்மதிப்பின் அடிப்படையில் நமக்கு சொர்க்கம். அல்லாஹ் தான் தி எலிட் ஆஃப் தி எலிட். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள்பாலிப்பாங்க நமக்கு. சரியா? அதுக்கு அடுத்து 17வது அத்தியாயத்தில் 23 தொடங்கி கடைசி வரைக்கும் இது போன்ற விஷயங்களை சொல்லக்கூடியதான் இருக்குது. இருந்தாலும் நேரம் இல்லை, இன்ஷா அல்லாஹ் நம்ம முடிச்சுக்கிறோம். ஏன்னா எப்பவும் நம்ம அல்லாஹ்விடத்தில் ஒரு நம்ம செய்யக்கூடிய அந்த பிரார்த்தனை. ஆக எந்தெந்த காரியங்கள் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் அல்லாஹ்விடத்தில் நமக்கு நன்மதிப்பையும் பெற்றுத் தருமோ அந்தந்த காரியங்களை மட்டுமே அதிகம் அதிகம் செய்கின்ற நன்னறியாளர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள்பாலிப்பாராக. மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனிலே நன்னறியாளர்களுக்காக என்னென்ன பாக்கியங்களை, அருட்கொடைகளை, வெகுமதிகளை வாக்களித்திருக்கின்றாரோ அந்த பாக்கியங்கள், வெகுமதிகள் அனைத்தும் கிடைக்கப்பட்ட நன்னறியாளர்களாகவும் அல்லாஹ் இந்த குர்ஆனிலே குறிப்பிட்டு சொல்லியிருக்கின்றார். எலிட் ஆஃப் தி எலிட், சாபிகுன் மக்களாகவும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் யாரையெல்லாம் நாம் நேசிக்கின்றோமோ அவர்கள் அனைவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி அருள்பாலிப்பாராக. யார் ரப்பனா ஆக்கி அருள்பாலிப்பீராக என்று அல்லாஹ்விடத்தில் இறங்கி பிரார்த்தனை செய்வனாக நிறைவு செய்கின்றேன். நக்கிமுஸ்ஸலாம்.